இன்றைக்கி என்ன விலாக்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற இவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்க பேர் தாங்க கோழி கொண்ட பூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கோழியோட தலை மாதிரியே நல்லா நீளமாக ரெட் கலரில் இருக்கும் இந்த பூவு. இதோட பூ விதை பார்த்திங்கன்னா அந்த பூக்குள்ளேயே வரும். இப்போ விதை இல்லை, கண்டிப்பாக விதை வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் எது எதுக்கெலாம் பயன்படுதுன்னு பார்க்கலாமா? மருத்துவ ரீதியான்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு நிறைய பீரியட்ஸ் ஆகும்போது இந்த பூவை தான் கஷாயம் போட்டு குடிக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் செயல்முறை வடிவாக நமக்கு எதுவும் தெரியல. நானும் 4 விதத்தில் விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பைல்ஸுக்கு, சிறுநீரக தொற்று, இல்லை கட்டி, வீக்கம், அந்த மாதிரி இந்த பூவுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்கிறாங்க. சரி, நம்ம தோட்டத்தில் இருக்கே, நம்மளும் ஒரு விலாக் போடுவோம் தான் உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு எடுத்திருக்கேன். இந்த பூ பார்த்திங்கன்னா தொடும்போதே அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க. வெல்வெட் மாதிரி இருக்குது இந்த பூவு. கையில் தொடும்போதே அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே. இது நீங்கள் ஈஸியாகவே விளைவிக்கலான்னு நினைக்கிறேங்க. இதோட விதையை போட்டாலே துளுத்துக்கிட்டு வருது. இல்லை நீங்கள் நர்சரியில் கூட வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவு. சின்ன வயசில் பார்த்தது, அதோடு இப்போ தான் பார்க்குறேன் நான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதோட சித்த மருத்துவ குறிப்புலேயும் நான் சொல்லியிருக்கேன், சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னு. உங்களுக்கு பாருங்கள், இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லலை. இதுக்கெல்லாம் பயன்படுது. ஒரு செடி இருக்குன்னா அது எதுக்கெல்லாம் பயன்படுது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானேங்க. அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர இதை பயன்படுத்தியே ஆகணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் கண்டிப்பாக நான் எதுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகுதுன்னு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஆனால் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எதுவும் ஃபுல்லாக தெரியல. அதான் செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க கோழி கொண்ட பூவை தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இதே மாதிரியே உங்களுக்கு நான் வேறு நல்ல ஒரு தகவல் மூலிமா எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். என் வாழ்க்கை அனுபவம் தாங்க இது எல்லாமே. நமக்கு அனுபவம் தானே மிகப்பெரிய கல்வி. அதேமாரி உங்களுக்குள்ள அனுபவத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். வேறு எந்த ஒரு செடி இல்லை வேறு எந்த ஒரு மரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.